important to realize that we cannot live the Christian life all by ourselves. நாமவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழவே முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். I want to give you all a prophetic word from the Lord. தேவனிடத்திலிருந்து நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். It's only one sentence. ஒரே ஒரு வாக்கியம் மட்டும். It is from Genesis chapter 2. அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் verse 18. 18ஆம் வசனம். Please take this seriously. இதை தயவு செய்து சீரியஸாய் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். It is a word from the Lord. இது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு இன்று வருகிற ஒரு வார்த்தை. It is not good for a man or a woman to be alone. மனுஷனோ மனுஷியோ தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. He needs a helper. அவனுக்கு ஒரு உதவியாள் தேவை. She needs a helper. அவளுக்கு ஒரு உதவி செய்கிற நபர் தேவை. And the first helper the Lord has given us is the Holy Spirit. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் உதவியாளர் பரிசுத்த ஆவியானவர். So first of all we must seek for the help of the Holy Spirit. ஆகவே முதலாவதாக நாம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவிக்காய் நாம் தேட வேண்டும். You are not supposed to live alone. நீ தனியாய் வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல. That was Old Testament. அது பழைய ஏற்பாடு. But the kingdom of God is the Holy Spirit bringing righteousness, peace and joy into our heart. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக நீதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதுதான் இந்த தேவனுடைய ராஜ்யம். In the Old Testament they tried to achieve righteousness, peace and joy. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் நீதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடையும்படியாய் பிரயாசப்பட்டார்கள். But now the Lord says it is not good for you to be alone. இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் நீ தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. I will give you a helper. நான் உனக்கு ஒரு உதவியாளரை கொடுக்கிறேன். As he gave Eve to Adam, ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தது போல he's given us the Holy Spirit. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, learn to value the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Supposing Jesus Christ was living in this town and you never went to meet him. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் அவரை போய் சந்திக்கவே இல்லை. Once in 6 months or you go and say hello to him. ஏதோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவர் இருக்கக்கூடிய வீட்டிலே போய் அவரை பார்த்து ஹலோ என்று சொல்லிவிட்டு போய் விடுகிறீர்கள். Would you do that? நீங்கள் இப்படி செய்வீர்களா? If I was living in Nazareth, I would go and see Jesus every day. நான் நாசரேத்தூரிலே வாழ்ந்து கொண்டிருப்பேனானால் நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்க்கும்படியாக செல்வேன். If Jesus was living in my hometown, I would visit him every day if he had time for me. என்னுடைய சொந்த ஊரிலே பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் அவரை போய் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். அவருக்கு நேரம் இருக்குமானால் நான் போய் பார்ப்பேன். Today the Holy Spirit is living in our town. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஊரிலே வசித்துக் கொண்டிருக்கிறார். Same as Jesus. Holy Spirit is like Jesus only. இயேசுவை போலவே தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போலவே தான் இருக்கிறார். And it's so wonderful that he can be with me all the time. எல்லா நேரங்களிலுமே அவர் என்னோடு கூட இருப்பது அற்புதமான ஒரு காரியம். When I'm weak, நான் பலவீனமாக இருக்கும் பொழுது to strengthen me. அவர் என்னை பலப்படுத்துகிறார். When circumstances and people try to discourage me, then he can encourage me. சூழ்நிலைகளும் மக்களும் என்னை அதைரியப்படுத்தும் பொழுது அவர் என்னை தைரியப்படுத்துகிறார். When difficult problems arise, he can say to me, don't be afraid. கடினமான பிரச்சனைகள் எழும்பும் பொழுது என்னை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார். When I'm tempted strongly, he says, I'll help you to overcome. வலிமையாய் நான் சோதிக்கப்படும் பொழுது நீ மேற்கொள்ளும்படியாக நான் உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார். When people hate me, he gives me power to love them. மக்கள் என்னை பகைக்கும் பொழுது அவர்களை நேசிக்கும்படியான பலனை அவர் தருகிறார். When people do evil to me, he gives me power to do good to them. மக்கள் எனக்கு தீமையை செய்யும் பொழுது அவர்களுக்கு நன்மையை செய்யும்படியான வல்லமை அவர் தருகிறார். He gives me power to love those who hate me. என்னை பகைக்கிறவர்களை நேசிக்கும்படியான வல்லமை அவர் தருகிறார். And if I have to serve him, he gives me the words and the power to serve him. அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் அந்த ஊழியம் செய்யும்படியான வார்த்தையும் வல்லமையும் அவர் தருகிறார். If some needy person comes to me for counsel, the Holy Spirit will immediately give you a word to give to that person. சேவையில் உள்ள ஒரு நபரினிடத்தில் ஆலோசனைக்கு வந்தால் பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற வார்த்தை அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு வார்த்தையை தருகிறார். I cannot live one moment without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு க்ஷண பொழுது கூட என்னால வாழ முடியாது.
He gives me the gift of tongues, praise the Lord for that, but he gives me 1,000 other things. அவர் எனக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை தருகிறார், அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அதோடு கூட ஆயிரக்கணக்கான காரியங்களை அவர் தருகிறார். So to all of you, I encourage you to honor the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுங்கள் என்று உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். If you neglect the Holy Spirit, it's like neglecting Jesus Christ. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அசட்டை பண்ணினால் இயேசு கிறிஸ்துவையே அசட்டை பண்ணுகிறீர்கள். For Adam, when God said it is not good for a man to be alone, he gave him a woman to be a helper. ஆதாமை பார்த்து நீ தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்ன தேவன் உதவி செய்யும்படியாக ஏவாளை கொடுத்தார். For us, God says it's not good for us to be alone. Jesus said, I will pray the Father, he will send you a helper. தனிமையாக இருக்கக்கூடிய நம்மை பார்த்து அவர் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, உனக்கு உதவி செய்யும்படியாக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று அவர் சொல்கிறார். And that is what he said in John chapter 14. இதைத்தான் யோவான் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 15. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். If you love me, you will keep my commandments. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். Lord, I love you. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். I want to keep your commandments. உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். But it is so difficult. How can I stay without anger 24 hours a day? ஆண்டவரே உம்முடைய கற்பனையை கைக்கொள்வது கடினமாக இருக்கிறது. 24 மணி நேரம் கோபப்படாமல் எப்படி இருப்பது? How can I live one whole year without ever getting angry once? ஆண்டவரே ஒரு முறை கூட கோபப்படாமல் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? How can I rejoice always? எப்படி நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும்? How can I live a life where I'm never anxious? நான் கவலைப்படாதபடி எப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? And the Lord says, ஆண்டவர் சொல்கிறார். next verse, அடுத்த வசனம். I will ask the Father, he will give you a helper. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு ஒரு உதவியாளரை தேற்றரவாளை தந்தருளுவார். Thank you, Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. That is the answer. இதுதான் அதற்கு ஒரு பதில். You will give me a helper, நீர் எனக்கு ஒரு உதவியாளரை தருவீர். another helper like yourself. உம்மை போலவே வேறு ஒரு உதவியாளரை தரப்போகிறீர். He will live inside me forever. அவர் என்னென்றைக்கும் எனக்குள்ளாக வாசம் பண்ணுவார். First of all, he says he'll be with you forever. He'll never leave you. அவர் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களோடு கூட என்னென்றைக்கும் இருப்பார். முதலாவதாக. Second thing he says, இரண்டாவது அவர் சொல்கிறார், verse 17, last part, now he's only with you, but in the day of Pentecost he'll come inside you. 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இப்பொழுது அவர் உங்களுடனே கூட இருக்கிறார், ஆனால் பெந்தெகோஸ்தே நாளிலே உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். Now he's with you means Jesus says, I am outside here next to you. இப்பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உனக்கு அருகாமையில் இருப்பது போல. You know, Jesus once told his disciples, இயேசு ஒரு முறை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், it is good for you that I go away. நான் இங்கிருந்து போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். And they couldn't understand it. அவர்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. How can it be good? Jesus always near me. How can it be good if he goes away? இயேசு எப்பொழுதும் எனக்கு அருகாமையில் இருக்கிறார், இப்பொழுது அவர் போய்விட்டால் அது எப்படி நன்மையா இருக்கும்? Supposing Jesus said, I will physically come and live next to you in your house all the time. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே நான் குடி வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு அருகாமையிலே வாழ்கிறேன் வாழப்போகிறேன் என்று இயேசு சொன்னால், but you won't have the Holy Spirit inside you. ஆனால் உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். Which is better? எது மேன்மையானது? To have Jesus just like in the days of Nazareth physically living in my house all the time, நாசரேத்திலே வாழ்ந்தது போல இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே என்னோடு கூட என்னுடைய வீட்டில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பது. there are many blessings in that. அதில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. If Jesus is physically living in my house, இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமாகவே என்னுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தால், nobody will ever be sick in my house. என்னுடைய வீட்டில் யாருமே வியாதிப்பட மாட்டார்கள். Immediately they'll be healed. உடனடியாக அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். There'll be no shortage of anything in my house. என்னுடைய குடும்பத்திலே எந்த ஒரு குறைவுமே இருக்காது. No enemy can harm me in any way. He will take care of them. எந்த ஒரு சத்துருவும் என்னை தீங்கு செய்ய முடியாது, அவர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வார். Because he's there. அவர் எங்கே இருக்கிறார்? He's in the next room. அடுத்த அறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Any problem I can say, Lord, here problem. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ரூம்ல போய் இயேசுவே இதோ பிரச்சனை வந்து விட்டது என்று சொல்லலாம். But ஆனால் I will not be able to get victory over the lust of my eyes. இந்த கண்களின் இச்சையை நான் மேற்கொள்ள முடியாது. I will not be able to get victory over my anger. இந்த கோபத்திலிருந்து நான் வெற்றியை பெற முடியாது. I will not be able to get victory over my unforgiving spirit. மன்னிக்க முடியாத ஆவியிலிருந்து நான் வெற்றி பெற முடியாது. So many inward sins I will be defeated by, but Jesus will be there to solve all my external problems. என்னுடைய வெளியரங்கமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு இயேசு அங்கே இருப்பார். ஆனால் எனக்கு உள்ளாக இருக்கக்கூடிய உள்ளான வெற்றி எனக்கு கிடைக்கும். The Lord says, which do you want now? இப்பொழுது உனக்கு எது வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். Do you want this or you want the Holy Spirit inside
and you'll be able to overcome. நான் உன்னோடு கூட இருக்கக்கூடிய காரியம் வேண்டுமா அல்லது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு வேண்டுமா என்று கேட்கிறார். I say, Lord, I want the Holy Spirit inside. ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வேண்டும். It doesn't matter if there are 101 external problems. எனக்கு வெளியரங்கமாக 101 பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. Or sicknesses I am not healed from. அல்லது நான் குணமாகாமல் இருக்கக்கூடிய வியாதி, unimportant. அது முக்கியமற்றது. Help me to keep your commandments. உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யும். I have only one life on earth. ஆண்டவரே எனக்கு இருக்கிறதெல்லாம் பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை. I can have a glorious future in heaven even if I am sick on earth. ஆண்டவரே பூமியில நான் வியாதிப்பட்டிருந்தாலும் கூட பரலோகத்திலே ஒரு மகிமையுள்ள வாழ்க்கை வாழ முடியும். I can have a glorious future in heaven even if I live in a small one room house on the earth. எனக்கு இந்த பூமியிலே சிறிய வீடு ஒரே ஒரு அறை கொண்ட வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரலோகத்திலே நான் மகிமையுள்ள வாழ்க்கை வாழ முடியும். But I cannot have a glorious future in heaven if I live in sin on this earth. ஆனால் நான் பூமியிலே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் பரலோகத்திலே நித்தியத்திலே மகிமையுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. I'm not thinking of 80-90 years of comfort on this earth. ஆகவே நான் இந்த 80-90 ஆண்டுகள் வசதியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை குறித்து எண்ணவில்லை. I am thinking of crores and crores of years in the future of glory with Jesus in heaven. இயேசு கிறிஸ்துவோடு கூட மகிமையுள்ள வாழ்க்கை வாழக்கூடியதான அந்த கோடான கோடி ஆண்டுகளை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். And when I compare this earthly life with crores of years in heaven, 80-90 years is like 1 second. நித்தியத்திலே கோடான கோடி ஆண்டுகளை நான் இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த 80-90 வருஷம் என்பது ஒரு வினாடியை போல இருக்கிறது. Do I want comfort, pleasure, healing, money for 1 second? இந்த ஒரு வினாடி எனக்கு சொகுசு, சுகம், பணம் இதெல்லாம் வசதி எல்லாம் தேவையா? And miss out on a glory for eternity? நித்திய காலமாக உள்ள அந்த மகிமையை நான் இழந்துவிட போகிறேனா? No, Lord. இல்லை. I am willing to suffer anything for 1 second on this earth. இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வினாடியை போல இருக்கிறது. அந்த ஒரு வினாடியிலே எதை வேண்டுமானாலும் இழக்கவோ நான் பாடுபடவோ தயாராக இருக்கிறேன். Give me the glory in eternity. நித்தியத்திலே எனக்கு அந்த மகிமையை தாரும். The glory that comes by pleasing you on this earth now. இந்த பூமியிலே இப்பொழுது உம்மை பிரியப்படுத்தி வாழும்படியான வாழ்க்கையின் விளைவாய் வரக்கூடிய மகிமை. Being faithful in little things. சிறு சிறு காரியங்களில் உண்மையாய் இருப்பது. And it's not only the Holy Spirit that God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருப்பது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமல்ல. The Holy Spirit brings us into fellowship with other brothers and sisters. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மற்ற சகோதர சகோதரிகளோடு கூட ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறார். And they also become our helpers. அவர்களும் நமக்கு உதவியாளர்களாக மாறுகிறார்கள். It's not just me and Jesus. ஏதோ நானும் இயேசு மட்டும் என்றல்ல. Christ is not the head of Zach Punan. He is the head of the church. ஏதோ ஜாக் புனன் அவருக்கு மட்டும் கிறிஸ்து தலையாக இல்லை, அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். He is not your head. He is the head of the church. அவர் உங்களுடைய தலை அல்ல, அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். You and I are just one small part of the church. நீங்களும் நானும் இந்த சபையிலே ஒரு சிறு அங்கமாய் இருக்கிறோம். You're not the whole body. நீங்களே முழு சரீரம் அல்ல. I'm not the whole body. நானும் முழு சரீரம் என்றல்ல. I may be just one nail. நான் ஒருவேளை ஒரு நகமாக இருக்கலாம். One nail. ஒரு நகம். That's very important part of the body. அந்த சரீரத்தில் அது முக்கியமான ஒரு அங்கம். Because we scratch ourselves with our nails. நமக்கு அரித்தால் நாம் இந்த நகத்தை வைத்து நாம் சொரிந்து கொடுக்கிறோம். Are nails important? நம்முடைய நகம் முக்கியமானதா? Very important. மிக முக்கியமானது. When I feel scratchy, எனக்கு அரிப்பு எடுத்தால் I can't do what the cows do with the tongue. மாடு நாக்கை வைத்து தன்னுடைய உடம்பை நக்கிக் கொண்டே இருக்கும், அதுபோல நான் செய்ய முடியாது. I need my nails. எனக்கு நகம் தான் தேவை. That is called the ministry of encouragement. இதுதான் உற்சாகப்படுத்துகிற ஊழியம். Anybody can do it. யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். You can say one word to encourage somebody. யாரையாவது ஒருவரை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். You can pray for somebody. யாருக்காவது நீங்கள் ஜெபிக்கலாம். That's also scratching. அதுவும் இந்த அரிப்படுத்தால் சொரியக்கூடியதான ஊழியம். When you feel scratchy, don't you feel so relieved when you have scratched it with your? உங்களுக்கு ரொம்ப அரிப்படுக்கும் பொழுது சொரிந்து விட்டால் உங்களுக்கு எவ்வளவு சுகமாக இருக்கும். That comes through the body. இது சரீர ஊழியத்தின் மூலமாய் வருகிறது. So not only value the Holy Spirit. ஆகவே பரிசுத்த ஆவியானவரை மட்டும் கனமணினால் போதாது. I would also encourage you, learn to value the body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நீங்கள் கனம் பண்ண கற்றுக்கொள்ளும்படியாக உங்களை கேட்கிறேன். If you say, oh, I only value the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நான் கனம் பண்ணுவேன் என்று சொன்னால் you'll have many problems in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் ஏற்படும். God has given us
helper in the Holy Spirit and helper in the body of Christ also. பரிசுத்த ஆவியானவர் என்னும் உதவியாளரை அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய சரீரமாகிய சபையிலும் நமக்கு உதவியாளர்களை கொடுத்திருக்கிறார். I was saying that we must follow Jesus' example in every area. எல்லா பகுதிகளிலுமே இயேசு என்கிற மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். Here is one area where we can follow his example. நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றக்கூடிய ஒரு மாதிரி நாம் இங்கே பார்க்கிறோம். There was nobody who was as filled with the Holy Spirit as Jesus Christ. இயேசு கிறிஸ்துவைப் போல பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவர்கள் யாரும் இல்லை. But even he needed the help of others. ஆனால் அவருக்கும் மற்றவருடைய உதவி தேவைப்பட்டது. Did Jesus need the help of others? இயேசுக்கு மற்றவருடைய ஊழியங்கள் மற்றவருடைய உதவி தேவைப்பட்டதா? See Matthew chapter 26. மத்தேயு 26ஆம் அதிகாரம். Just before he went to the cross, அவர் சிலுவைக்கு போவதற்கு சற்று முன்பதாக he went to Gethsemane கெத்செமனேக்கு அவர் செல்கிறார். and he said to his disciples, தம்முடைய சிஷ்யர்களை பார்த்து சொல்கிறார், sit here. இங்கே உட்காருங்க. Verse 36. 36ஆம் வசனம். While I go there and pray. நான் சற்று அப்பால் போய் ஜெபிக்கும் பொழுது, But he didn't go alone. அவர் தனியாக போகவில்லை. He took 3 of the most wholehearted disciples with him. மிகவும் முழு இருதயமுடைய 3 சிஷ்யர்களை அவர் கூட்டிச் சென்றார். Verse 37. 37ஆம் வசனம். He took Peter, James and John. பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார். And listen to this. இங்கே கவனியுங்கள். He began to be grieved and distressed. அங்கே அவர் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். That's not a sin. அது பாவம் அல்ல. To be grieved is not a sin. துக்கப்படுவது என்பது பாவம் அல்ல. Jesus was grieved. இயேசு துக்கப்பட்டார். So if you are grieved in some difficult situation, that's not a sin. ஆகவே ஒரு கடினமான சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் துக்கப்பட்டால் அது ஒரு பாவம் அல்ல. But ஆனால் when you are grieved, what should you do? நீங்கள் துக்கப்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? Don't cry and say, oh Lord, everybody's against me, please, why have you left me like this? ஐயோ ஆண்டவரே, ஏன் என்னை இப்படி விட்டுட்டீங்க, எல்லாருமே எனக்கு விரோதமாக மாறிட்டாங்களேன்னு சொல்லி அப்படி நீங்க செய்ய வேண்டாம். See what he did. இயேசு என்ன செய்தார்? He sought the fellowship of 2-3 others and said, please pray with me now. அவர் 2-3 பேருடைய ஐக்கியத்தை நாடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் என்று கேட்டார். And he told them honestly. அவர் நேர்மையாக அவர்களிடத்தில் சொன்னார். Verse 38. 38ஆம் வசனம். My soul is deeply grieved. என் ஆத்துமா மிகவும் துக்கம் கொண்டிருக்கிறது. Is it wrong to tell somebody my soul is deeply grieved? என்னுடைய ஆத்துமா ஆழமாய் துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவது தவறா? No. இல்லை. Supposing you are in great difficulty, there's nothing wrong in sharing that with somebody. உங்களுக்கு துக்கம் இருந்தால் அதை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே தவறில்லை. Jesus said that. இயேசு சொல்லி இருக்கிறார். My soul is deeply grieved. என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. Please stay with me. என்னோடு கூட தங்கியிருங்கள். And pray with me. என்னோடு கூட ஜெபியுங்கள். Watch with me. என்னோடு கூட விழித்திருங்கள். That is a amazing thing I read there. நான் வியப்பான காரியத்தை இங்கே நான் வாசிக்கிறேன். It's one of the most amazing things I read in the Gospels. சுவிசேஷத்திலே வாசிக்கக்கூடிய மிக வியப்பான ஒரு காரியத்தை நான் இங்கே பார்க்கிறேன். That he who was the Son of God தேவகுமாரனாய் இருந்த அவர் needed help from people whom he had created. அவரை சிருஷ்டித்த மக்களுடைய உதவி அவருக்கே தேவைப்பட்டது. Some of us think because we are older brothers, we don't need the help of younger brothers. நம்மளே சிலர் என்ன எண்ணுகிறோம், நாம் முதிய சகோதரர்களாய் மாறிவிட்டோம், ஆகவே நமக்கு இளைய சகோதரருடைய உதவி தேவையில்லை என்று எண்ணுகிறோம். Some of you older sisters think you're a senior sister. நான் ஒரு மூத்த சகோதரி என்று சில சகோதரர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். You don't need the help of some young sister. உங்களுக்கு இளம் சகோதரருடைய உதவி உங்களுக்கு தேவையில்லை அல்லவா? You have become bigger than Jesus. இயேசுவை காட்டிலும் பெரியவர்களாய் மாறிவிட்டீர்கள். Jesus needed the help of people who were spiritually so much younger than him. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தம்மை காட்டிலும் மிகவும் கீழான நிலையில் இருக்கக்கூடியவருடைய உதவி இயேசுவுக்கு தேவைப்பட்டது. Some of you who think you are very spiritual compared to others who are not so spiritual in your church. உங்களே சிலர் உங்களை நீங்கள் அதிக ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் மற்றவர்களோ அந்த அளவுக்கு ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். Are you more spiritual than them compared to Jesus and Peter? நீங்கள் இயேசுவையும் பேதுருவையும் ஒப்பிட்டு பார்க்கும் அளவை காட்டிலும் நீங்கள் அதிகமாக உங்கள் சபையில் உள்ளவர்களை காட்டிலும் நீங்கள் ஆவிக்குரியவர்களா? Jesus is asking Peter, who is going to deny him in a few minutes, please pray with me. இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே தம்மை மறுதலிக்க போகக்கூடிய பேதுருவை பார்த்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபி என்று கேட்கிறார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, learn humility from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள்.